வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி, தமிழ் மொழியில் உள்ள தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? அவை யாவை? அகர முதல் நகர இறுவாய் முப்பஃதென்ப. இது யார் சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியர் தனது தொல்காப்பிய நூல்ல சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்து எதுல தொடங்குது? அ, ஆ அங்க தொடங்குது. மெய்யெழுத்து எதுல தொடங்குது? இக்கு, இங்கு, க, ங, ச. ஸோ உயிரெழுத்துல முதல் எழுத்து அ. மெய்யெழுத்துல இறுதி எழுத்து இன்னு. அப்போ உயிர்ல தொடங்கி மெய்யாகிய இன்னு வரைக்கும் உள்ள உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 2ம் சேர்த்து 30 எழுத்து. இந்த உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆக மொத்தம் இந்த 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்து அப்படிங்கிறத தொல்காப்பியர் தனது நூல்ல அகர முதல் நகர இறுவாய் முப்பஃதென்ப. இதுதான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறது? தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு. தொல்காப்பியத்தை தொடர்ந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற அற்புதமான ஒரு இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நன்னூல். அந்த நன்னூல்ல இருந்து தான் பள்ளி குழந்தைகளுக்கு நிறைய இலக்கண குறிப்புகள் அவங்களுடைய பாடப்பகுதிகள்ல அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ, இந்த தொல்காப்பியர் என்ன சொன்னாரோ, "அகர முதல் நகர இறுவாய் முப்பஃதென்ப" அந்த முதல் எழுத்துனா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 இதுதான் முதல் எழுத்து அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அதுல கொஞ்சமும் மாற்றம் இல்லாம, நன்னூல் ஆசிரியரும் என்ன சொல்றாரு, அதையே வழிமொழிறாரு. முதல் எழுத்து அப்படின்னா, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 இது 2ம் தான் முதல் எழுத்து அப்படின்னு தொல்காப்பியர் சொன்னத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்னூலாசிரியர். இதுக்கு நன்னூலாசிரியர் என்ன நூற்பா குடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "உயிரும் உடம்புமாம் 30ம் முதலே" அப்படின்னு சொல்லியிருக்காரு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 இது மொத்தமா சேர்ந்த அந்த 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இந்த எழுத்துக்களை எல்லாம் முதல் எழுத்துக்கள் என்று தொல்காப்பியர் வரையறை செய்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எழுத்துக்கள் தான் பிரதானமான எழுத்துக்கள். இந்த உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 இந்த 30 எழுத்துக்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் நிறைய எழுத்துக்களை தமிழ் மொழியில உருவாக்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நிறைய சொற்கள் உருவாகியிருக்குது. ஸோ, தமிழில் நிறைய சொற்களை உருவாக்குவதற்கு ஆதாரமாக அமைந்தது இந்த முதன்மையான 30 எழுத்துக்கள் தான். இந்த 30 எழுத்துக்களை பயன்படுத்தி இன்னும் நிறைய சார்பு எழுத்துக்கள் இதனோடு சேர்ந்து நிறைய சொற்களை உருவாக்கியிருக்கு. அப்போ ஆதாரமாக அமைந்ததுனால இந்த எழுத்துக்களுக்கு முதன்மை எழுத்துக்கள் அல்லது முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியரும், நன்னூல் ஆசிரியரும் முதல் எழுத்துக்கு வரையறை பண்ணியிருக்காங்க. தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களும் தோன்றுவதற்கு இந்த உயிரெழுத்து, மெய்யெழுத்து இதுதான் காரணமா இருந்திருக்கு. அதனால இது முதன்மை எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள் அப்படின்றது இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இந்த முதல் எழுத்தாகிய உயிரெழுத்து, மெய்யெழுத்து அது என்னென்ன? எந்த வகையை சார்ந்து வருது அப்படின்றத அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.